ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட எல்லைக்கே திரைப்படத்தோட இறுதி வசூல் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து அஃபிஷியலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ 2026ஆம் ஆண்டு தமிழ் சினிமா ரசிகர்களால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படங்கள் ஒன்று தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முக்கியமான காரணம் இந்த திரைப்படத்தை ரொம்ப வருடமாக வந்து நம்மளோட விக்னேஷை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரியும், ஸோ மெயினாக வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த திரைப்படத்துலேயும் நடிச்சதுனாலும் இந்த திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தோட மியூசிக்லாம் வந்துட்டு நிறைய பாடல்கள் வந்து ரிலீஸுக்கு முன்பே ரொம்ப பெரிய ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பல மாதத்துக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் ரிலீஸ் ஆகி அனிருத்தோட இசையில் வேறு லெவலில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்தை பிரதீப் ரங்கநாதனை தவிர்த்து ஒரு கிருத்தி ஷெட்டி, எஸ் ஏ சூர்யா, சீமான், மாளவிகா, கௌரி கிஷன் இந்த மாதிரி இந்த ஏகப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ கடந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் பெற்றுட்டு இருந்துச்சு. இந்த திரைப்படத்தோட முதல் நாள்லேருந்து வசூல் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இப்போ வந்து எல்லைக்கே திரைப்படத்தோட இறுதி வசூல் வந்து வெளியே வந்திருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 67 கோடி வரைக்கும் வந்து இப்போ வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது தொடர்ந்து 3 திரைப்படங்கள் ஹேட்ரிக் திரைப்படங்களாக பிரதீப்புக்கு வந்து 100 கோடி அடிச்சிருந்த அந்த ஒரு ஸ்ட்ரீக்கை வந்து இப்போ வந்து இந்த திரைப்படம் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பிரதீப் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஷாக்கிங்காகவே போயிட்டுருக்கு.